ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஆக்ஷன் ஹாரர் படமா வந்திருக்கு. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துடைய கதை ஒரு பிரெக்னன்ட் உமனுடைய மர்டர்ல இருந்து ஆரம்பிக்குது. இந்த மர்டருடைய பின்னணியில பிளாக் மேஜிக், ரிச்சுவல் மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி போலீஸ் சஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா பல வருஷம் ஆகியும் இந்த கேஸ்க்கு சரியான ஒரு முடிவு கிடைக்காம இருக்கு. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா போலீஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லாருமே மிஸ்டீரியஸான ஒரு முறையில இறக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் போக போக இது ஜஸ்ட் ஒரு மர்டர் கேஸ் இல்ல, பிளாக் மேஜிக், சூப்பர் நேச்சுரல், மிஸ்ட்ரி, கர்மா மாதிரியான விஷயங்களோட சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய கான்செப்ட் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு ஆக்ஷன் த்ரில்லரையும் ஹாரர் த்ரில்லரையும் கம்பைன் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. கதையை பார்க்கும்போது கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தாலும் எக்ஸிகியூஷன்ல கோட்ட விட்டுருக்காங்க. வரலட்சுமி சரத்குமார் பாத்தீங்கன்னா வழக்கம் போல ஒரு ஆவரேஜான ஒரு ஆக்டிங் தான் கொடுத்திருக்காங்க. படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட்ல ஒரு மிஸ்ட்ரி எலிமெண்ட் கிரியேட் பண்ணாலுமே படம் முழுக்கவே அதை மெயின்டைன் பண்ண தவறிட்டாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் சம்ம பண்ணி ஒரு நல்ல ட்விஸ்டோட ஒரு கிளைமேக்ஸ் வந்து கொடுக்க தவறிட்டாங்க. குறைவான கண்டென்ட் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லிருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வரதான் செய்யுது. ஒரு டைட்டான எடிட்டிங் அண்ட் ஸ்கிரீன் பிளே கொடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் ஒரு பெட்டரான ஒரு படமா வந்திருக்கும். இந்த படத்துல சூப்பர் நேச்சுரல் ஹாரர் இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே அது பெருசா வந்து உங்களுக்கு பயமுறுத்துற மாதிரி இல்ல. நிறைய சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா பிரெடிக்டபிளா தான் இருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு பிலோ ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அடுத்த இல்ல, இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். போலீஸ் கம்ப்ளைண்ட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.